வணக்கம். காதலிக்க நேரமில்லை படத்தை எத்தனை தடவை பார்த்துருக்கீங்கன்னு தான் கேட்கணும். பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ தடவை நம்மலாம் பார்த்துருக்கோம். தமிழ் சினிமாவினுடைய ஒரு நகைச்சுவை படங்களுக்கு ஒரு ஐகான் அந்த படம் தான். அந்த படத்தில் இருக்கிற நகைச்சுவை காட்சிகளுக்கு இணையான ஒரு நகைச்சுவை காட்சிகள் கொண்ட ஒரு படம் இதுவரைக்கும் வரலன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு படத்தை ரீமேக் பண்ணுற காலம்லாம் வந்துருச்சு இல்லையா? காதலிக்க ரீமேக் அந்த அந்த படத்தை மட்டும் ரீமேக் அப்படிங்கிற ஒரு யோசனைக்குள்ளாரையே நம்ம போக முடியாது. நாகேஷ் மாதிரி நடிக்க ஆள் கிடையாது, பாலையா சார் மாதிரி நடிக்க சுத்தமாக ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காதலிக்க நேரமில்லை தான் தமிழ் சினிமாவில் வந்த முதல் நகைச்சுவை வண்ண திரைப்படம், கலர் படம். அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்ல நகைச்சுவை படங்கள் வந்திருக்கு. ஆனா ஒரு கலர் படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமா வந்ததுங்கிற பெருமை சித்ராலயா கம்பெனியினுடைய ஸ்ரீதர் சாருடைய காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துக்கு தான் உண்டு. அந்த காதலிக்க நேரமில்லை படத்துக்காக பாட்டு சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. அப்ப ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டியூன் போடுறாரு. டியூனுக்கு வார்த்தைகள் கண்ணதாசனுக்கு சிக்கலை, டியூனும் சரியா அவருக்கு சிக்கல. ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அந்த பாட்டு இருக்கணும்னு ஸ்ரீதர் சார் ஆசைப்பட்டார். வெஸ்டர்ன் டைப்ல பாட்டை போடுறாங்க, டியூன் சரியாவே விஸ்வநாதனுக்கு அமையலை, எம்எஸ்வி ஐயாவுக்கு அமையலை. கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல உட்கார 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 காசு தான். இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா காசு கிடைச்சிடும், உடனே பாட்டு இந்தா உடனே ஒரு பாட் நம்ம ஒரு பேப்பரை ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சுட்டு அப்படி வருதுல ஜெராக்ஸ், அந்த அப்படிங்கிறதுக்குள்ளார பாட்டே எழுதி முடிச்சுட்டு கார்ல ஏறி அடுத்த ஸ்டுடியோவுக்கு, அடுத்த தயாரிப்பாளருக்கு, அடுத்த டைரக்டருக்கு, அடுத்த படத்துக்குன்னு போயிடுவார் கண்ணதாசன். இங்கே டியூன் சரியாகல. என்னையா விசு என்னடா பண்ற டே அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காரு. டேய் மணி ஆகுதுடா, இன்னைக்கு 4-5 இடத்துக்கு போகணும்டா அப்படின்றாரு. டேய் விசு டைம் ஆயிட்டே இருக்குடா, வேலை குடுறா டேய் வேலை குடுறா அப்படின்னு திட்டுறாரு. டக்குன்னு பொறி வந்துருது எம்எஸ் விஸ்வநாதன். இதானடா கவிஞர இந்தா வச்சுக்க, இதான் முதல் வரி அப்படின்றாரு. என்ன முதல் வரி அப்படின்னாங்க, விஸ்வநாதா வேலை வேணும், வேலை கொடு அப்படின்னு போடு அப்படின்றாரு. ஏதோ கண்ணதாசன் நம்மளை கிண்டல் பண்றான் போல இருக்கு விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு, விஸ்வ என்ன கிண்டல் பண்றியா, படத்துக்கு பாட்டுக்கு உண்டான முதல் வரியை இதான்ப்பா, விஸ்வநாதா வேலை கொடு அப்படின்னே போடு அப்படின்னோன்னா, வேலை கொடு அப்படின்னு கேட்டா அது மரியாதையா இருக்காது. ஏன்னா படத்துல அந்த பாலையா கதாபாத்திரம் மைதான கதாபாத்திரம், அந்த பையன் வந்து இளைஞர், புது நடிகர் வேற, அப்படி வேலை கொடு அப்படின்னு அதிகாரமா கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு மாத்துறாங்க. அந்த டியூனுக்கு அந்த வார்த்தை சந்தத்துக்கு கட்டுப்பட்டு வருது. விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும், மாடி மேல மாடி கட்டி அப்படின்னு வருது இல்லையா? அந்த பாட்டினுடைய ஆரம்பம் எம்எஸ் விஸ்வநாதன் டியூனுக்கு லேட் பண்றாரு. அடுத்த ஸ்டுடியோவுக்கு, அடுத்த கதைக்கு, அடுத்த பாட்டு எழுதுறதுக்கு கண்ணதாசன் ஐயா போகணுங்கிறதுக்காக காத்திருக்க நேரத்துல விஸ்வநாதா வேலை கொடுறா அப்படின்னு செல்லமா கோபிச்சுக்க அதையே முதல் வரியாக்குனாங்க. இன்ஃபேக்ட் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துல பாலையாவோட பேரு வேறதான் இருந்தது. இந்த பாட்டு வரி விஸ்வநாதன் வேலை வேணும் அப்படின்றது மாதிரியே நல்லாவே அமைஞ்சிடுச்சு. அப்படிங்கிறதுனால கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்து விஸ்வநாதன் வேலை வேணும் அப்படின்னு பாடினதுனாலேயே பாலையாவுடைய கதாபாத்திரத்துக்கு விஸ்வநாதன் விசு அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க. இந்த காதலிக்க நேரமில்லையினுடைய படம் வந்து இன்னைக்கும் ஐகானாக, அடையாளமாக மிகப்பெரிய 100 படங்கள்ல, சிறந்த படங்கள்ல காதலிக்க நேரமில்லையும் இடம்பெற்றிருக்கு. அப்படின்னாக்க பல காரணங்கள் இருக்கு. இதுல ஆத்மார்த்தமா ஒவ்வொருத்தரும் தன்னை அதுல ஒப்படைச்சிட்டதும் ஒரு காரணம். இத்தனைக்கும் ரவிச்சந்திரன் புது நடிகர், முத்துராமன் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நடிகர், ராஜஸ்ரீ அன்னைக்கு தேதிக்கு அப்பதான் வளர்ந்துகிட்டு ஜகன்னு கோல வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகை. இவங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு படத்துல டைட்டில் பாருங்களேன், டிஎஸ் பாலையா பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லை படத்தினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரம் வந்து ஒரு பக்கம் நாகேஷையும் இன்னொரு பக்கம் டிஎஸ் பாலையாவையும் நம்பியே எடுத்தார் தன்னுடைய நகைச்சுவை மேல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துக்கு முன்னாடி வரைக்க ஸ்ரீதர் சாருடைய படம்னாக்க லவ் ஃபெயிலியர் படங்களாகவும், குடும்ப அக்கறை கொண்ட படங்களாகவும், ஏன் சோக கீதம் இசைக்கக்கூடிய படங்களாகவும் தான் இருக்கும். ஏன் நம்ம ஒரு காமெடி படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் தன்னுடைய இனிய ஆத்மார்த்த உயிர் தோழன் சித்ராலயா கோபு அவர்கள்ட்ட ஸ்ரீதர் சார் பேச, அப்ப மெரினா பீச்சில் உட்காந்துட்டு அவங்க பேசும்போது ஏற்பட்டது தான் இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படம்ங்கிறது. அதே போல நமக்கு காதலிக்க நேரமில்லை படத்தையும் பிடிக்கும், ஸ்ரீதர் சார் மேலேயும் நமக்கு பெரிய காதல் உண்டு.
அதே போல ஸ்ரீதர் சார் அவர்களுக்கு இந்த மெரினா பீச் மேல அவ்வளவு காதல் இருக்கு. அதனாலதான் தன்னுடைய ஒவ்வொரு படங்கள்லையும் ஏதாவது ஒரு வகையில மெரினா பீச்சை தன்னுடைய கேமரா கவிஞன் ஒளிப்பதிவாளர், இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் அவர்களுடைய கண்களால, கேமராவால ஒவ்வொரு கோணத்துல அதை அழகா காமிச்சிட்டே இருப்பார் ஸ்ரீதர் சார். அவருக்கு அவ்வளவு ஆசை மெரினா மேல. இந்த காதலிக்க நேரமில்லையினுடைய முதல் பாடல் கூட அப்படித்தான் ஆரம்பிக்கும். முதல் பாட்டு வேற பாட்டு, என்ன பார்வை அப்படின்ற மாதிரியான பாட்டு. இது விஸ்வநாதன் வேலை வேணுங்கிறது இந்த ஸ்ட்ரைக்கு, ரவிச்சந்திரன், பாலையாவை வைத்துக்கொண்டு பாடுகிற அந்த பாடல். இதே போல பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு சுவாரஸ்யமும், ஆச்சரியமும், அதிசயங்களும் காத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே.